மாவட்டம் ஆத்தூரில் தம்பியை தகாத வார்த்தைகளால் திட்டிய அண்ணனை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சகோதரர்கள் இடையிலான சிறு தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நேரு நகர் பகுதியில் வசித்து வருபவர் கோவிந்தசாமி. கூலி தொழிலாளியான இவருக்கு சூரிய பிரகாஷ், சிவசுதன் என 2 மகன்கள் உள்ளனர். இதில் சூரிய பிரகாஷ் டீக்கடையில் டீ மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார். சிவசுதன் கூலி வேலைக்கு சென்று வருவதாக தெரிகிறது. சூர்யாவுக்கும் சிவசுதனுக்கும் இடையே அடிக்கடி வீட்டில் தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு வழக்கம்போல் வீட்டில் இருந்த சூர்யாவிற்கும் அவரது தம்பி சிவசுதனுக்கும் குடி போதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தம்பியை ஆண்மையில்லாத சைக்கோ என தகாத வார்த்தைகளை கூறி திட்டியிருக்கிறார் சூரிய பிரகாஷ். ஏற்கனவே போதையில் இருந்த சிவசுதன் இந்த வார்த்தைகளை கேட்டு கடும் கோபமடைந்துள்ளார். ஆத்திரம் தலைக்கேறி அவர் தனது அண்ணன் சூர்யாவை வீட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். மறுநாள் காலை சூர்யாவின் வீட்டருகே இரத்தக்கரை இருப்பதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அது குறித்து ஆத்தூர் நகர போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சூர்யாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய தம்பியை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். ஆத்தூர் அருகே மஞ்சனி என்ற இடத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் சிவசுதனை அதிரடியாக சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர். சிறு தகராறில் அண்ணனை உடன் பிறந்த தம்பியே குத்தி கொலை செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.